ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே டு ஆல். இன்றைக்கி வந்து கருவிடாம் பண்ண போகிறேன். வத்தல்னு சொல்லுவாங்க. அதை அரிசி மாவில் பண்ணுறது. 1 கிலோ அரிசி போட்டு அதில் 150 கிராம் ஜவ்வரிசி போட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரிசி மாவு, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், பெருங்காயம், அப்புறம் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் வச்சு கலரணும். அரிசி மாவை சலிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கும், மிஷினில் அரைச்சிட்டு இருந்தது. அதனால் அரிசி மாவை சலிச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் உப்பையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் வடிகட்டி வச்சுருக்கேன். லெமன் புழிஞ்சு அதையும் வடிகட்டி வச்சுருக்கேன், இது விரை இல்லாமல். அது பெருங்காய பவுட்ரு போட்டிருக்கேன். நீங்கள் பெருங்காய கட்டியும் போட்டிங்கன்னா வெந்நீரில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இருக்குமா? இருக்கு. இப்போ வந்து தண்ணியை நல்லா வச்சு கொதிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொட்டிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக போடாமல் ஃபுல்லாக அப்படியே கொட்டிடணும். இதுதான் உண்டை ஊரில் இல்லாமல் வரும். நான் 6 டம்ளர் அரிசி மாவுக்கு 9 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது போடலைன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் வெந்நீர் வச்சு ஊற்றிக்கலாம். இதுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. அதனால் அப்புறமா நம்ம பிசையும் போது கொஞ்சோண்டு லைட்டாக வெந்நீர் வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. அது ஆறுனதுக்கப்புறம் தான் லெமன் புழியணும், இல்லாட்டினா கசந்து போயிடும். நல்லா ஆறி போச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சுக்கணும், அப்போ தான் புழிய வரும். எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம், நீட்டமாக புரிஞ்சுக்கலாம். இது வந்து முறுக்கு மாதிரி நல்லாயிருக்கும். எந்த ஷேப்பில் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக புழிஞ்சாச்சு. 1 கிலோ மாவுக்குள்ளது இது. இது பொரிச்சோம்னா நல்லா பெருசாக வரும், ஜவ்வரிசி போட்டுக்கிறதுனால. நீங்களும் அந்த மாதிரி கிச்சன் ப்ரெஸ்ஸில் புழிஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த முறுக்கு படியில் புழியறத விட கிச்சன் ப்ரெஸ்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.